ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து லாஸே பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நிறைய ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டில் இருக்கும். அது வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்னு வருது இல்லைங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா தெரியும். நம்ம ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற ரெவென்யூ. அதில் வந்து லாஸஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். சரிங்களா, நம்ம என்ன லாஸ் பண்ணுறோமோ அது வந்து எக்ஸ்பென்ஸ். நம்ம இப்போ கம்பெனி நடத்துகிறோன்னா ரெண்ட்டு கொடுப்போம், வேலையாளுக்கு சம்பளம் கொடுப்போம், அதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுக்கு கிடையாது. அதனால் நம்ம லாஸ் நம்ம எக்ஸ்பென்ஸ், நம்ம ப்ராஃபிட் நம்மளுக்கு ரெவென்யூ. ஸோ இது ரெவென்யூவும் லாஸையும் கழித்த பிறகு வர்றது நெட் ப்ராஃபிட். அதாவது நம்ம ப்ராஃபிட்டையும் லாஸையும் கழித்த பிறகு வர்றது தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். சரிங்களா, ஸோ லாஸ் பண்ணாமல் யாரும் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட்டோடு அது கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நெட் ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரிங்களா, நன்றி.